வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இது ஒரு அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் நான் ஒன்று கொடுக்குறேன். இது எதுக்காக நான் பிளான் பண்ணேன்னா 2025ல் 2025 அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச்சில் சனி வந்து இடம் மாறுவார். ஏப்ரலில் ராகு கேது, மறுபடியும் வந்து மேல குரு. இப்போ 3 டிரான்சிஷன் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. வீடு வாங்கலாமா, ஃபாரின் போகலாமா, படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஜாப் ரிலேட்டடாக என்ன, பிஸ்னஸ் பண்ணலாமா, கார் வாங்கலாமா, வேறு ஏதாவது முக்கியமான பிளான் எதாவது இருக்கும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் இயரையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இப்போ இந்த வருஷம் நம்ம ஜூனில் 2024ல் இருக்கோம். இதை கம்பைன் பண்ணி ஒரு அட்வான்ஸாக சில ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு பாருங்கள். lifehoroscope.in இது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். மேஷராசி. மேஷ ராசியில் உள்ள எல்லாருக்கும், மேஷ ராசியில் இருக்கிற நீங்கள் பார்க்குறீங்கன்னா 2025ல் உங்களுக்கு நான் முதல் விஷயம் சொல்ல விரும்புகிறது, மார்ச் 2025 ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கும், சில பேருக்கு அது செகண்ட் ரவுண்டாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு 28, 29க்குள்ளே 30க்குள்ளேன்னு வச்சுங்க. இந்த முதல் சுற்று அனுபவிச்சவங்களுக்கு ரெண்டாவது சுற்று வந்து கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும். சப்ஜெக்ட் டு உங்கள் பர்த் சார்ட்டில் சனி அப்படி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மேஷம்லாம் கொஞ்சம் ஸ்பீட் எடுங்க, கொஞ்சம் வேகம் எடுங்க. உங்கள் படிக்கிற விஷயமா இருக்கலாம், நீங்கள் ஒரு வீடு வாங்குகிற விஷயமா இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பயணம் வேணும், அந்த பயணம் நல்லபடியாக நடக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இது சரியான டைமு, ஒரு ஜாப் ரிலேட்டாக ஒரு முடிவு எடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அது தள்ளி போயிட்டே இருக்கலாம். சில பேருக்கு தசை மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் ரஷ் பண்ணுங்கள், வேகம் எடுங்க. ஏன்னா இன்னும் ஒரு 9 மாதங்களில் உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து ஏழரை சனியாக ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ராகு கேது டிரான்சிஷன் அடுத்து உடனே நடக்கும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ராகு கேது வந்து அந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 11-5 பொசிஷன் பண்ணிடும். சரி, அது ஒரு கிரகம் நல்லாயிருக்கும், ஒன்று சுமாராக இருக்கும்னு வச்சுக்கலாம். குரு பலன் அப்படிங்கிறத மே மாதத்தில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மேஷத்துக்கு 3ஆம் இடத்துல குரு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் மேஷத்தோடைய சுற்றி இருக்கிற அந்த டிரான்சிஷன் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2025 மார்ச்சுக்கு பிறகு மார்ச், ஏப்ரல், மே அப்படி கண்டினியூஸாக நெக்ஸ்ட் மந்த்லலாம் அந்த டிரான்சிஷன் நடக்க போகுது. ஸோ நல்ல பலனுக்காக காத்திருக்கீங்க, நல்ல பலனை அப்படியே பொறுமையாக யோசிச்சிட்டே இருக்கீங்க, பிளான் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்சம் வேகம் எடுத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ உங்களுக்கு நேரம் வந்து அவ்வளோ சாதகமாக இருக்குது மேஷத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ சாதகமான காலத்தில் நம்ம வந்து நல்ல செயல்களை ஒரு துவக்கம்னு சொல்கிறோம், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை இமிடியேட்டாக பிளான் பண்ணிடலாம். ஒரு வீடு வந்து நீங்கள் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஷிஃப்ட் பண்ண நினச்சின்னா அதையும் உடனே பிளான் பண்ணலாம். அட்லீஸ்ட் வாடகை வீடு கூட நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்கூல் வந்து நெக்ஸ்ட்டு ஏப்ரலில் முடியுது, நாம் நெக்ஸ்ட் இயர் வீடு மாறினா என்ன. கரெக்டு தான், அது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிறீங்க. நமக்கு நேரம் எப்போல்லாம் நல்லா இருக்கோ அப்போல்லாம் நல்ல வீடு அமையும், ஒரு நல்ல அமைப்பான சூழல் உருவாகும். அப்போ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இந்த அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷனே இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து தயார்படுத்துங்க. அடுத்த வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்டர்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இன்னும் 9 மாதத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு, அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் ஒரு வேகம் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறது நல்லது. நீங்கள் தள்ளி போட அது ஒன்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும் பொழுது அது ஃபேவராக இருக்குன்ற டைமில் உறுதி இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா யோசித்து அந்த முடிவுகளை எடுங்க. ஓகே, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள அந்த கால நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இந்த கல்யாண விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வரன் பார்க்குறோன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அது ஒன்ஸ் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது சுற்றி எதாவது தடை கொண்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ சம் ரெமெடிஸு, அப்புறம் சில பிரார்த்தனைகள் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சரியான ஒரு அமைப்பான ஒரு வரன் அமையாத ஒரு போராட்டம். அதனால் கொஞ்சம் சிந்திச்சு, அதாவது உங்களுக்கு நான் என்ன சிம்பிளாக சொல்ல வரேன்னா, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் February 30, அதான் February 28, ஸோ 28th February வச்சுப்போம். அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் உங்களுக்கு நேரம் இன்னும் சாதகமாக இருக்குது. ஒரு கிரகம் வந்து அந்த பர்டிகுலர் டிகிரியை கடந்த பிறகு தான் அது சார்ஜ் எடுக்கும். அது வரைக்கும் அது அலோவ் பண்ணும், ஒருத்தர் நல்லபடியாக எல்லாம் செய்ய அலோவ் பண்ணும். அப்போது உங்களுக்கு வந்து அந்த டைமை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாதங்கள். 2024 6 மாதங்கள், 2025 2 மாதங்கள். ஒரு சரியான கால அளவுனா 8 months இருக்குது. இந்த 8 மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்
நீங்கள் துவங்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு மாணவராக இருந்தாலும் ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், அதில் ஏதாவது மாற்றங்கள் விரும்பி இருக்கலாம், வெளிநாடு பயணம், சேமிப்பு, சில திட்டங்கள், சில பேருடைய சேர்ந்து செய்யக்கூடிய செயல்கள், நல்ல செயல்கள், ஏதோ ஒரு விஷயம். அந்த துவக்கத்தை வந்து ஒரு நல்ல டைமில் துவங்கும் பொழுது இடையில் உள்ள காலங்கள் சரியாக இல்லைனாலும் கூட, சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் கூட, துவங்கிற நேரம் நல்லா இருந்ததுன்னா முடிவுடைய அந்த டைம் வந்து ரொம்ப நல்லபடியாக நடக்கும். ஸோ துவக்கம் வந்து நல்ல டைமில் துவங்குங்க. அதனால் மேஷத்துக்கு நான் கொடுக்குற இந்த ப்ரிடிக்ஷனே எதுக்குன்னா, வேகம் எடுங்க, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்கள். நிறைய விஷயத்தை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிட்டீங்கன்னா நல்லதுன்றது என்னுடைய கருத்து. ரிஷப ராசி, அதாவது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் தான். எப்படி பார்த்தாலும் சனி வந்து நெக்ஸ்ட் டிரான்சிட் 2025 வந்தாலும் சரி, ஏன்னா 2025 மார்ச்சில் வந்து சனி பெயர்ச்சி நடந்தாலும், குரு பெயர்ச்சி நடந்தாலும், ராகு கேது பெயர்ச்சி நடந்தாலும் பெரிய ஒரு பாதகமான இடத்துல ரிஷபம் வரப்போகிறது இல்லை. ஸோ ரிஷபத்துக்கு கரியராக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் இப்போவும் பிளான் பண்ணலாம், அப்பவும் பிளான் பண்ணலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஒருவேளை இது திருமண ஏற்பாடு, அதுவும் இப்போயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், பின்னாடியும் ட்ரை பண்ணலாம், அதை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை. எஜுகேஷன், அதை பற்றியும் பெருசாக வருத்தம் இல்லை. அப்போ எதுக்கு வந்து இந்த ரிஷபத்துக்கு என்ன விஷயத்தை வந்து நம்ம முன்னாடி பண்ணலாம், இல்லை கொஞ்சம் காத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருந்ததுன்னா, யாருக்காவது ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா, ஒரு சொத்து வாங்குகிற எண்ணம் இருக்குது, ஒரு பூமி வாங்குகிற ஐடியா இருக்குது, ஒரு லேண்ட் வாங்கணும் ஐடியா இருக்குது, ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் ஐடியா இருக்குது, வெஹிக்கிளை சேஞ்ச் பண்ணணும் ஐடியா இருக்குன்னா அதை நீங்கள் இப்போ செய்யலாம். 2025 ஏப்ரலில் ராகு கேது பெயர்ச்சி நடந்ததுன்னா, கேது ரிஷபத்துக்கு 4th ஹவுஸில் வந்துடும். அப்போ 4ஆம் இடத்துல ஒன்ஸ் கேது சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா, வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லக்கை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணாது. அப்போது லக்கு வந்து உங்களுக்கு எந்த 2 விஷயத்தில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன்னா, வீடு வாகனம் விஷயத்தில் இப்போவே அதை வந்து அட்வான்ஸாக முடிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 2024 6 மந்த்ஸ் இருக்குது, உங்களுக்கு 25 ஒரு 3 மந்த்ஸ் இருக்குது, மொத்தம் 9 மந்த்ஸ் டைம் இருக்குது. அதை பாசிட்டிவாக பயன்படுத்திங்க. இது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது, ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு பயணங்கள் அப்படிங்கிறது, ட்ராவல் அப்படிங்கிறது, நீங்கள் இப்போ பயணம், அதாவது இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் ஃபாரின் கண்ட்ரி போய், அது உங்கள் படிப்புக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ட்ரேடிங் ஆர் பிஸ்னஸ் ஆப்ஷனாக கூட இருக்கலாம். அதுக்கு இப்போவும் நேரம் நல்லா இருக்குது. ஒருவேளை அது ஒரு ப்ராசஸாக கொஞ்ச நாள் பொறுமையாக நடக்கும், ஒரு மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வருஷமும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். போத் ஆர் குட். அதனால் அதை பற்றி இங்கே வருத்தம் இல்லை. சில பேருக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் 2025க்கு பிறகு நேரம் இன்னும் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் இப்போவே அதுக்கு உண்டான ப்ராசஸை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து மெயினாக நான் சொல்ல விரும்புவது ஃபேமிலி லைஃப் அண்டு இந்த திருமண வாழ்க்கை. உங்களுக்கு எந்த வகையிலுமே தடையை ஏற்படுத்தக்கூடிய கோள்களுடைய அமைப்பு வராது. இன்னும் சொல்லப்போனால் மே 2025 குரு வந்து அடுத்த டிரான்சிஷன் நடக்கும். இப்போவே ரிஷபத்துக்கு மேலே தான் இருக்கார். அடுத்து வந்து உங்களுக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா ஃபேமிலி லைஃப்பில் இல்லை கல்யாண விஷயத்தில் அதை வந்து ஃபேவரபுளாக உங்களுக்கு விருப்பமான விஷயமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயமா நடத்தி கொடுக்கறதுக்கும் நல்ல நேரமாக இருக்குது. கோயில் வழிபாடு, பக்தி, இது ரிலேட்டாக ஏதாவது நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவலைப்பட வேண்டிய டைம் இது கிடையாது. சப்ஜெக்ட்டு உங்களுடைய தசா புக்தியை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ஐடியா வந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே ரிஷபம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்பர் 1. சுக்கிரனுடைய ராசியில் பிறக்கிற ரிஷபம் ஆபரணங்கள் தான் நம்பர் 1. அதாவது ஜுவல்ஸ், நகைகள், தங்கம், கோல்டு வந்து ரிஷபத்துக்கு எப்போவுமே லக்கு. அதுலேயும் ஆபரணமாக இருக்கணும். ஆபரணம்னா அது ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரிங்காக இருக்கலாம், செயினாக இருக்கலாம், பிரேஸ்லெட், அது மாதிரி அது வாங்க அந்த சுக்கிரன் வந்து எப்போவுமே அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைடில், ஏன்னா சனி வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனில் 10வது வீட்டில் இருக்குது. அடுத்தது 11th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும். 11னா லாபம்னு அர்த்தம். அதிகமான லாபமும் வருமானம் சம்பாதிக்கிற கிரகம் வந்து சனி. அப்போ வந்து அந்த லாபகரமான இடத்துல வந்து சனி ராகுலாம் இப்போ பிரவேச காலமாக இருக்கும்பொழுது நல்லா சம்பாதிக்கிற நேரம் இது. ஏர்ன் பண்ணலாம்.
நிறைய ஆபரணங்களை வாங்கலாம். இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷமும் நல்லா இருக்குது. ஸோ ரிஷபம், இந்த அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ஆக்சுவலாக 2 பக்கமும் ஃபேவராக இருக்குது. ஒரு 2 விஷயம் நான் ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். திருமணம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் இயர் இன்னும் நல்ல பிரமாதமான ஒரு நேரமாக மாறிடும். ஸோ உங்களுக்கு 2024 அண்ட் 2025 அட்வான்டேஜாக தான் இருக்குது. குட் லக். மிதுனம். மிதுன ராசி ஒரு ஒரு மனப்போராட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷனுடைய நோக்கமே என்னென்னா, 2025 உங்களுக்கு வந்து மார்ச்சில் நடக்கக்கூடிய அந்த சனியுடைய ட்ரான்சிஷன், ஏப்ரலில் ராகு கேது, மேல வந்து குரு. ஸோ இந்த 3மே வந்து கலந்து பார்க்கும்போது இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க, இப்போ என்ன மனநிலை இருக்கீங்க, 2025 எப்படி வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவோட யோசித்து பார்த்தேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து சனி வந்து இப்போவே 9th ஹவுஸில் இருக்கார், ஆக்டிவாக தான் இருக்கார், ஒன்றும் நெகட்டிவாக இல்லை. அடுத்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு 10th ஹவுஸில் மூவ் பண்ணிட்டோம் சனி. குரு வந்து உங்களுக்கு இப்போ 12th ஹவுஸ்லேருந்து 1st ஹவுஸ்க்கு மூவ் ஆகும். ராகு வந்து 10லேருந்து 9, கேது வந்து உங்களுக்கு 3rd ஹவுஸ். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது மிதுனம் ஆக்சுவலி யூ ஆர் ஓகே. இப்போவே ரொம்ப மோசம் கிடையாது. அடுத்த வருஷமும் பரவாயில்லையாக தான் இருக்குது. நெகட்டிவாக பெருசாக இல்லை. இருந்தாலும் பர்டிகுலராக ஏதாவது பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணலாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். சனி வந்து ஒன்ஸ் உங்களுக்கு 10th ஹவுஸை ரீச் பண்ணிட்டாருன்னா, 10ஆம் இடங்கிறது உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், உங்களுடைய ஒர்க் லைஃப். ஸோ அங்கே வந்து ஒன்ஸ் சனி போகும்போது பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். அதுவும் சனி வந்து மீனத்தில் வந்துட்டார்னா, எப்படி வந்து இந்த கடல் அலைகள் வந்து ஓயறது இல்லையோ, அந்த மாதிரி உங்களை வந்து ஓயாமல் உழைக்க வைக்கிற ஒரு தன்மையை வந்து சனி ஏற்படுத்துவார் 2025லேருந்து. ஸோ நீங்கள் வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக சும்மா உட்காந்துட்டுலேருந்து அழகாக வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதை சனி நடக்க விடாது. அப்போ மென்டலி நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, நமக்கு நெக்ஸ்ட் இயரில் கொஞ்சம் வேலை பலு அல்லது கொஞ்சம் அலைச்சல், ட்ராவல் பண்ணதெல்லாம் அதிகமாகும், நாம் ரெடி ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ குட் ஐடியா. அப்போ கரியரில் அங்கே மைனஸ் இல்லை. சில பேருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஏதாவது ஒரு தொழில் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி இப்போவே இருக்கும். அது ஏதாவது செஞ்சு பார்க்கலாமா, ஏதாவது ட்ரை பண்ணலாமா, ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தோணும். குரு வந்து இப்போ 12 இருக்குது. இது ஒரு சரியான டைமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, ட்ரையல் பார்க்குறதுக்கு இது சரியான டைம். ட்ரையல்னால் என்ன? ஏன்னா இப்போ உங்களுக்கு ராகு 10th ஹவுஸில் இருந்து குரு 12 இருக்கிறதுனால 2024 ஒரு டெஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி, ஒரு ட்ரையல் ப்ராடக்ட் மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ட்ரையல் பார்க்கலாம். 2025 அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சு ஜூனில் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரையலை அப்சர்வ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதை திங்க் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது மிதுனத்தில் நிறைய பேருக்கு இந்த வீடு மாற்றலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி ஒரு ஐடியா இருக்குது. 2025 ஏப்ரலில் ஒன்ஸ் அந்த ராகு கேது ட்ரான்சாக்ஷன் நடந்ததுன்னா, உங்களுக்கு வந்து 4th ஹவுஸில் உள்ள கேது வந்து ஷிஃப்ட் ஆகிடுவார். ஸோ வீடு மாற்றுறது, வீடு வாங்குறது, புது வீடு போகிறது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுளான டைம். ஏப்ரலில் வந்து உங்களுக்கு அந்த ராகு கேது மாறினாக்கா, நீங்கள் மே ஜூனில் கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க. உங்கள் பசங்கள்லாம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு மார்ச் ஆர் ஏப்ரலில் ஏதோ ஒரு ஒரு லெவலில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 10th இல்லை 12th இல்லை 6th அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. இல்லை ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகட்டும்னு நினைக்கிறீங்க. ஸ்கூலை மாற்ற முடியாது. அப்போ வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சரியான டைம் வந்து நான் சொன்ன மாதிரி ஜூன் ஆர் மே ஜூன் 2025. ஏன்னா உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராவல் வந்து அன்அவாய்டபிள், கண்டிப்பாக பண்ணுவீங்க. பயணங்கள் உண்டு, மிதுனத்துக்கு பயணங்கள் உண்டு. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி. சில பேருக்கு வந்து ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்க வேண்டிய சூழலோட வரலாம், ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை. ஸோ இதெல்லாம் மிதுனத்தில் நான் வந்து சில விஷயத்தை அப்சர்வ் பண்ணேன். அதை விட மெயினாக உங்களுக்கு வந்து இப்போ ராகு வந்து 10ல் இருக்கார். ஃப்யூச்சர், அதாவது நான் சொல்கிறது நெக்ஸ்ட் இயரில் ராகு 9லேயும் சாட்டர்ன் 10லேயும் உல்ட்டா ஆகிடும். இப்படியே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்போ என்ன இதை பற்றின ஒரு ரிசர்ச் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் இந்த அசுபர்கள் இடம் மாறுறாங்களோ அப்போல்லாம் ஏதோ சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இருக்கிற ஜாப் ஆர் இருக்கிற லொக்கேஷன் ஆர் பொசிஷன் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் வரப்போகுது. சேலஞ்சஸ் எடுக்க போகிறீங்க. பட் அது நெகட்டிவாக இல்லை. ஃபஸ்ட்டு நல்ல விஷயமே என்னென்னா,
மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் வந்து மனதை காயப்படுத்துமான்னு பார்க்குறோம், அது இல்லை. ஸோ நல்ல விஷயமாக தான் மாறுது. நல்ல விஷயமா மாறினாலும் அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம். பட் ரெடி பண்ணிக்கலாம், உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வேறு ஏதாவது ஒரு பெஸ்ட் இது என்னென்னா, குரு வந்து 12th ஹவுஸில் இருக்கிறதுனால சுப விரயங்களை நிறைய கொடுப்பாரு. அந்த சுப விரயங்களை நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கு சரியான நேரம். ஸோ பிளான் பண்ணி மிதுனம் 2024 அண்ட் 2025 பிளான் பண்ணி செயல்படுத்துங்க. தேங்க்யூ. கடகம் ராசி. கடகம் ராசியை சேர்ந்த நிறைய பேருடைய மனநிலை, எப்போ தீரும் இந்த நோய், எப்போ தீரும் இந்த கவலை, எப்போ விலகும் இந்த பிரச்சனை, எப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும், எப்போ நல்ல பணம் வரும், எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ குடும்ப பிரச்சனை சால்வ் ஆகும். அஷ்டம சனி ஆட்டி படைக்கிற நேரம் இது. மனதளவில் நிறைய விஷயங்கள் வந்து தடைப்பட்டு இருக்கு. முயற்சி வந்து ஒரு எருது போல் நீங்கள் பண்ணால் கூட பலன்கள்லாம் வந்து எறும்பு போல் கிடைக்குது, பெரிய அளவில் பலன் இல்லை. பட் இப்போ வந்து 2024 2025 நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் வந்து கடகத்துக்கு என்னென்னா, 2025 மார்ச்சில் உங்களுக்கு சனி இடம் மாறுவார். அஷ்டம சனிலேருந்து வெளியில் போகிறார். ஏப்ரலில் உங்களுக்கு வந்து ராகு கேது டிரான்சிஷன் நடக்குது. பட் அது உங்களுக்கு 2 and 8 வந்துடும். மறுபடியும் வந்து நம்ம மேலே பார்க்கும்போது குரு இடம் மாறிடுவார். அப்போ வந்து என்னென்னா, மெயினாக இருந்த அதாவது முக்கியமான எதிர்ப்பு தடைகளை கொடுத்த சனி விலகும் பொழுது கடகத்துக்கு கஷ்டங்கள் அப்படியே விலகுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த இடத்துல ராகு வருவார். இப்போ ராகு வந்து கடகத்துக்கு 8ஆம் இடத்துல வர்றது ஃபுல் நெகட்டிவ் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்னொரு கம்பாரிசன் இருக்குது. குரு வந்து உங்களுக்கு 11லேருந்து 12 போனால் குருவுடைய பார்வை போய் ராகுல விழுந்துடும். ஸோ அந்த ராகுடைய ஆக்டிவேஷனை குரு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் விஷயம். அப்போ சப்ஜெக்ட் என்னென்னா, கடகத்துக்கு 2nd ஹவுஸில் கேது நுழையுது. அப்போ நம்ம வந்து டோட்டலாக ஒரு அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். 2024 நிறைய பேருக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது ஆக்சுவலாக ரைட் டைம் இல்லை. சரி, அப்போ 2025 இட்ஸ் அ குட் டைம் அப்படின்னு கேட்டால் நாட் 100% ஷுவர். நீங்கள் இன்னும் கூட நிறைய ட்ரையல் அண்ட் அப்சர்வ் பண்ணி தான் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட்டாக ஏதோ ஒரு பணத்தை போட்டோம், ஏதோ ஒரு தொழிலை போட்டோம், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும் சும்மா இறங்குனீங்கன்னா ரிசல்ட் என்ன வரும்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணி தான் செய்யணும். ஏன்னா அடுத்த ட்ரான்சிஷனை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அதை பார்க்கும்பொழுது சனி மட்டும் உங்களை வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அது கஷ்டமான சூழ்நிலையை வந்து விடுவிச்சு வெளியில் போகிறார். பட் ராகுக்கு இது உள்ளே வரும்பொழுது எதிர்மறையான அல்லது எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் கூட லைஃப்பில் சடனாக வரும். பொருளாதாரத்துக்கு முக்கியமாக குரு வந்து உங்களுக்கு 12th ஹவுஸை கனெக்ட் பண்ணும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும், யோசிக்கணும். அப்போ ஜஸ்ட் லைக் தட்டாக நீங்கள் அப்படியே இறங்கிட முடியாது. யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு டபுள் செக். ஸோ இப்போ 2024 and 2025 அட்வான்ஸாக அந்த ப்ரிடிக்ஷன் என்னென்னா, உங்களுக்கு நிறைய பிளான் வந்து ஃபாரின் போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஜாபை சேஞ்ச் பண்ணணும், ஒரு நல்ல வேலை கிடச்சிடணும், உடனே இது நடந்துடணும், அது நடந்துடணும், கல்யாணம் நடந்துடணும், இந்த மாதிரி நடந்தணும்னு போராடுறத முதல்ல விட்டுடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். நடக்கும், ஒன்று நடக்கும், ஒன்றா நடக்கும், ஸ்லோவாக நிறைய தடைகளை கடந்து ரொம்ப பொறுமையாக தான் நடக்கும். ஸோ முதல்ல அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. 2025 வந்தவொடனே வேகமாக எல்லாமே மாறிடுன்ற மாதிரி ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எல்லாமே மினிமமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் என்னுடைய ப்ரிடிக்ஷன். நடக்காதுன்றது பலன் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்லேயும் நேரம் என்ன தான் சுற்றி வந்தாலுமே அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்னு ஒன்று வேலை செய்யும். அதில் உள்ள தசா புக்திகள்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதை பற்றி கவலை இல்லை. அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ கடகமுக்கு நமக்கு மெயினாக இந்த ப்ரிடிக்ஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த திருமண விஷயத்தில், வேலை விஷயத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் யாருக்கு வந்து உண்மையிலேயே சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருக்கோ அவங்க இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வெளியில் வருவீங்க. பொறுமை இழந்தவர்கள் மட்டுமே இந்த அனுபவத்தை ஒரு கசப்பான அனுபவமாக நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் உங்களுக்கு தேவை வந்து பேஷன்ஸ். சொல்கிறது ஈஸி, அதை கடைப்பிடிக்கிறது கஷ்டம்தான், அது எனக்கும் தெரியுது. பட் அது நம்ம எல்லாரும் அந்த டைமை கடந்தானே வராங்க. ஒரு டைமில் விருச்சிகத்துக்கு சப்போர்ட் பண்ணோம், அப்புறம் தனுஷை சப்போர்ட் பண்ணி பேசணும், அப்புறம் மகரம், இப்போ அடுத்து கும்பம், அந்த மாதிரி லைனாக வந்துட்டுருக்கோம். இப்போ கடகத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா அவங்களுடைய டஃப் டைமை தான் நம்ம வந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகள் மூலயமா ஒரு நல்ல விஷயங்களை எப்படி செய்யலாம், எப்படி ஹோல்ட் பண்ணலான்றது மூலிமா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து 2025 and 4 வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு நல்ல விஷயம். 2025 அந்த சனி விலகும் நேரம், அதாவது
ஒரு பெரிய பெரிய தடைகளை வந்து கொடுத்த சனி விலகி போகிறது நல்லது, மிக நல்லது. காத்திருங்க, நிறைய விஷயங்களுக்காக காத்திருங்க. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. இது ஒரு அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன். பட் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 2024 and 25 நான் வந்து கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். 2024 உங்களுக்கு வந்து கண்டக சனி 10ல் குரு, ராகு கேது 2 and 8 பொசிஷன் ஆகிருக்கு. நல்ல நேரம்னு எடுத்துக்க முடியாது. சில பேருடைய இண்டிவிஜுவல் தசாபுக்தி நல்லாயிருக்கும், நல்ல ஷோ நல்லா போகும், லைஃப் நல்லா போகும், பிரச்சனை இருக்காது. பல பேருக்கு அந்த தசாபுக்தி சரியில்லை, பேர்த் சார்ட்டில் ஏதாவது தோஷம் இருக்குது, ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப போட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக அந்த கண்டக சனி பார்வைலாம் வந்து கொஞ்சம் சீனியர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த் இஷ்யூ நிறைய கொடுக்கும். சில பேருக்கு குழந்தை பிரச்சனை, ஏன்னா 2ல் வந்து மெயினாக அந்த கேது வரக்கூடாது. கேது செகண்ட் ஹவுஸ் வந்தால் ஃபேமிலி, சைல்டு, சில்ட்ரன், அந்த குழந்தை. ராகு 8th house வந்தால் அன்எக்ஸ்பெக்டடு என்ன சொல்லுவாங்க, லாஸஸ், சம்டைம்ஸ் பொருளாதார நஷ்டங்கள். இதெல்லாம் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை காமிக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு மேரேஜ் நடக்க முடியாமல் ஒரு போராட்டம், நடந்திருந்தாலுமே அதில் ஒரு கசப்பான அனுபவம். காலம் அப்படி இருக்குது. இப்போ 2025 நான் வந்து ஒரு ரீடிங் எடுத்து பார்த்தோம். மார்ச்சில் வந்து உங்களுக்கு சனி இடம் மாறுறார். கண்டக சனிலேருந்து அப்படியே அஷ்டம சனியாக போகிறார். சரி, இது நல்லதா இல்லை அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லது இல்லை. அஷ்டம சனி இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அடுத்தது குரு வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் ஒரே ஒரு சப்போர்ட் என்னென்னா குரு வருவார். ஸோ 11ஆம் இடத்துல குரு வரும்பொழுது அட்லீஸ்ட் பொருளாதாரத்தை காப்பாற்றுவார். இல்லை ஒரு ஆதரவுன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்க நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஒரு துணையாக ஒருத்தர் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆதரவாக இருக்குது, அது குரு செய்வார். ஏன்னா மே 2025 குரு வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிடும். அது ஜாபையும் கொஞ்சம் காப்பாற்றும். ஸோ வேலை விஷயத்தையும் கொஞ்சம் காப்பாற்றும், தொழிலையும் கொஞ்சம் காப்பாற்றும், பொருளாதாரத்தையும் காப்பாற்றும், உங்களையும் ஒரு ஆதரவு தெரிவிக்கும். ஒரு ஒன் அண்ட் ஒன்லி சப்போர்ட்டிவ் பிளானட் வந்து அது குரு. இந்த ராகு கேது வந்து ஏப்ரலில் டிரான்சிஷன் நடக்க போகுது. அதாவது சனி எப்படி மார்ச் 2025 பண்ணுறாரோ அடுத்த மாதமே ராகு கேது மாறிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 and 8 ஷிஃப்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் 1 and 7 பொசிஷன் பண்ணுவாங்க. இந்த 1 and 7 அப்படிங்கிறது எப்படின்னா ஃபஸ்ட் ஹவுஸில் கேது வர்றது தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஃபேஸ் பண்ணுற எல்லா அந்த துரதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே அவன் எடுக்கிற முடிவாகவே இருக்கும். நாம் வேணால் லைஃப்பில் நீங்கள் பின்னாடி போய் பாருங்கள், எங்கேயாவது ஏதாவது லாஸை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம செய்த முட்டாள்தனமான முடிவாக இருக்கும். சரி, முட்டாள்தனமாக நம்ம எவ்வளோ தான் படிச்சிருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், திறமசாலியாக இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம், அதிமேதாவியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த நேரம் வந்துடுச்சுன்னா முட்டாள்தனமாக ஏதாவது செய்வோம். அப்போ கேது வந்து உள்ளே வருது. கேது என்ன பண்ணுவார்னா அஷ்டமத்தை வேறு சனி நிற்கிறதுனால நான் வந்து இது வந்து ஒரு உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் சில ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய தோணும், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணும், யாராவது பார்ட்னர் வருவாங்க, சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தோணும், அப்போ தான் வீடு வாங்கலான்னு தோணும், அப்போ தான் வெஹிக்கிள் வாங்கலான்னு தோணும், அப்போ தான் ஏதாவது வந்து பணத்தை யாருக்காவது கொடுக்கலான்னு தோணும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நல்ல ஐடியா இல்லை எப்போவுமே. அப்போ இந்த மாதிரி டைமில் எப்படி தப்பிக்கிறது நீங்கள் நினைக்கலாம், அது எப்படியும் முட்டாளாக போகுதுன்னா ஆக தானே செய்யும். கரெக்டு. நான் இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி சில ரிசர்ச்லாம் பண்ணும்போது சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். அது என்னென்னா, கேது ஃபஸ்ட் ஹவுஸில் வந்து ஒரு மனிதனை தவறான முடிவில் எடுக்க வைக்கும் பொழுது அந்த மனிதன் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சரியான அறிவுத்திறன் கொண்ட தனக்கு பாதுகாப்பான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த நபரை உடன் வைத்திருப்பது நல்லது. சில பேருக்கு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், சில பேருக்கு அப்பா மகன், சில பேருக்கு வெல்விஷர்ஸ் மாமா, இல்லை ஒரு நண்பன் ஒரு நண்பி, எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ யார் ஒருத்தருக்கு வந்து அந்த நேரம் வருதோ அவங்க வந்து ஒரு ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு சமயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதாக அமையும். அப்போ நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய அறிவுக்கு தோணக்கூடிய விஷயங்கள் தவறானதாக இருக்கலாம். அந்த சமயத்தில் ஒருவேளை உங்களுடைய உடன் இருப்பவர்க்கூடிய அந்த அறிவுக்கு அது சரியாக வராது, அது வேண்டான்னு உங்களை தடுக்கலாம். அதை நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா சேஃப். இதுதான் ப்ராக்டிக்கலாக நமக்கு வரக்கூடிய நேரத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், நம்ம எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ 2024 சிம்மம் வந்து சுமாராக தான் போகுது. கல்யாணத்துக்காக ஒரு போராட்டம், தொழிலில் ஒரு போராட்டம், குழந்தை, ஆரோக்கியம், படிப்பில் கூட சில பேருக்கு வந்து மந்த நிலைமை, மைண்டு ஒரு மாதிரி அப்செட்டு, சம்டைம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸு, சம்டைம்ஸ் யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு மனக்குமுறல்,
நினச்சது ஏன் நடக்கலைன்ற ஒரு மனவேதனை இதெல்லாம் அனுபவிக்கிற நீங்கள் 2025லேயும் இந்த சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்கிறது தான் நமக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம இது எதுக்காக கொடுத்தோன்னா, நீங்கள் வந்து ஸ்டேபிளாக கொஞ்சம் இருக்கிறதுக்காக நல்ல அட்வைஸ் வெல்விஷர்ஸோடைய சப்போர்ட்டோட லைஃப்பை லீட் பண்ணுங்கள். வித் ஆல் சின்சியர் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. கன்னி ராசி, இது வந்து ஒரு அட்வான்ஸ் ப்ரெடிக்ஷனாக நான் பார்க்கும்போது 2024 நம்ம இருக்கோம், 2025 நெருங்குறோம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள அந்த ப்ரெசண்ட் அந்த டைம் குரு பலமான நேரம். கன்னிக்கு வந்து குரு பலமான நேரம். எப்படியும் 1 வருஷம் இருக்குது. 2025 மேலே தான் குரு இடம் மாற போகிறார். 9ல் குரு வந்து முழுமையான ஒரு அதிர்ஷ்டத்தை குரு தரார். அப்போ கன்னி நல்ல நேரம். இப்போ ஒரு வேலை விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு கல்யாண விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, எந்த விஷயமாக இருந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க, பாசிட்டிவாக செயல்படுத்துறீங்க, அது வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நல்ல நேரம் இது. சரி, அது அப்படியே நம்ம 2025 அப்படியே அட்வான்ஸாக கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தோம்னா, ராகு கேது உங்களை விட்டு விலகிடுவாங்க. இன்னும் நல்ல நேரம். கன்னிக்கு ராகு கேது விலகிட்டாங்கன்னா குழப்பம், மனக்கவலை, மனத்துயரம், வருத்தம் இதெல்லாம் அப்படியே விலகிடும். இது கன்னியை பொறுத்த வரைக்கும். அடுத்த விஷயம் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சனி இடம் மாறுவார். மார்ச் 2025 அவர் கரெக்டாக 7ல் போய் உட்காந்துருவார். பட் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஒரு கெட்ட கிரகம் கிடையாது. இருந்தாலும் சனியுடைய பார்வை, அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, அது கண்டக சனின்னு சொல்கிறோம். அது சில தடைகளோ இல்லை சில வருத்தங்களோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறத காத்திருக்கணும். அப்போது கன்னிக்கு என்ன அட்வான்ஸாக ரஷ் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் வேகம் எடுத்துருங்க. உங்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துல ராகு தான் இருக்குது. அது ஒரு நிழல் கிரகம். அதனால் வெறும் தடை தான் ஏற்படுமே தவிர அதுக்கு ஒன்று நிரந்தரமாக நிறுத்துகிற சக்தி கிடையாது. ஒரு தடையை வந்து ஈஸியாக நீங்கள் உடைக்கலாம். அடுத்து சனி உள்ளே போயிட்டார்னா, 7க்கு போயிட்டார்னா, அவர் தான் வந்து சீரியஸான ட்ரபிள் கொடுப்பார் திருமண விஷயத்தில். ஸோ திருமண பிளான், இந்த மேரேஜ் பிளான் இருக்குது அப்படின்னா, ஏன்னா சப்ஜெக்ட்டும் உங்கள் தசா புக்தியை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிடுங்க. பட் ஒரு கல்யாண விஷயம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, மேரேஜை பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க, நீங்கள் நினைக்கலாம் 1 வருஷம் தள்ளி போட்டுக்கலான்னு. ஏன்னா அடுத்து சனி 7 அப்புறம் 8க்கு ஷிஃப்ட் ஆகும். இதை கொஞ்சம் ரஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 8 மாதம் டைம் இருக்குது. ஒரு வரன் பார்த்து டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு நல்ல குரு பலன் இருக்கும்போது, ஒரு நல்ல குரு பார்வை இருக்கும்போது, ஒரு 7ல் வந்து வெறும் ராகு இருக்கும்பொழுது இதை செய்வது நல்லது. இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, ஏதாவது ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கீங்க லைஃப்பில். அந்த பிளான் வந்து ரிலேட்டட் டு மணி ஆர் கரியர். நான் வந்து ஜாபை வந்து நான் வந்து மாற்ற போகிறேன், நான் ஃபாரின் போக போகிறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிளான் இருக்குது. அதுக்கு நீங்கள் இப்போ நேரம் நல்லா இருக்குன்னா டெஃபினட்டாக நல்லா இருக்குது. அது ஃப்யூச்சர்லேயும் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம் குட் டைமாக இருக்கும். அதை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளோவா ஓகே, இட்ஸ் நாட் அ பேட் டைம். பட் இப்போ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு அமைப்பான நேரம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த வருஷம் இருக்கலாம். 2024 ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். 2025 அது அப்படியே அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலாம். இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் நான் கொடுக்குறேன். அடுத்த விஷயம் வந்து நம்ம பார்க்குறது கன்னியை பொறுத்த வரைக்கும், நெக்ஸ்ட் இயர்லேருந்து கொஞ்சம் ஹெல்த் வந்து ஒரு அவேராக இருங்க. ஃபிட்னஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். சனியுடைய பார்வை ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஹெல்த் அண்ட் வெல்த், இந்த ஃபிட்னஸ் ஒரு மாதிரி லேசினஸ் சம்டைம்ஸ் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் அது ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்க முடியாமல் சில விஷயங்கள்லாம், உடல் ரீதியான போராட்டங்கள்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் முன்கூட்டி ரெடி ஆகிட்டிங்கன்னா, அட்வான்ஸாக ப்ராக்டிசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் வந்து 2025 இவ்வளோ தூரம் அதை பார்க்குறோன்னா, கன்னிக்கு எப்படி ட்ரான்ஸாக்ஷன் நடக்க போகுதுன்றதை அப்சர்வ் பண்ணுறோம். பண்ணும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் முன்கூட்டி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடாது என்னுடைய கருத்து. அப்புறம் ஓவராலாக நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கன்னி ராசி குடும்பம் அப்படிங்கிறது எல்லாம் கலந்து தான் இருக்கும். அதை அனுசரித்து அது 2025 வரக்கூடிய ட்ரான்சிஷன் அண்ட் இப்போ இருக்கிற அந்த எல்லா பிளானரி பொசிஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஃபேமிலி அப்படிங்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு அந்த வாழ்க்கையை கடந்து போங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ. துலாம் ராசி. இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பிளானரி பொசிஷனுமே ஃபேவரபிள் தான். இது ஒன்றும் அன்ஃபேவரபிள் டைம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் என்னென்னா, 2025
இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, ஏப்ரல் நடக்கக்கூடிய ராகு கேது, மேல நடக்கக்கூடிய குரு, இதில் ஏதாவது ஒரு நன்மையா இல்லை தீமையா ஏதாவது கலந்துருக்கா, எப்படி ஏதாவது அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். மெயினாக வந்து இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எந்த வகையிலும் ஒரு பாதகத்தை தராது. ஏன்னா அது 5லேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடும். அது இன்னும் அட்வான்டேஜ் ஃபார் துலாம். குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜாக மாறிடும். துலாமுக்கு குருவுடைய பார்வை வந்து பெரிய ப்ளஸ் இல்லை அப்படின்னாலும் கூட, அது 9ஆம் இடத்துக்கு பொதுவாகவே குரு போகும்போது அந்த நன்மைகள் கௌரவம்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு அது உருவாக்குன்றது இன்னொரு பாயிண்ட். ராகு கேது இதுதான் மெயினாக நம்ம அப்சர்வ் பண்ணணும். 5ஆம் இடத்துல ராகு மட்டும் உள்ளே அப்படியே வருவார். கேது 11ஆம் இடம், கேது ஃபேவரட்டான இடம். அப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2024, 5 இதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 7, 8ல் இல்லை செகண்ட் ஹவுஸில் ஏதாவது இடையூறுகள் வருதா, பொருளாதாரத்தில் வருமா, குடும்ப வாழ்க்கையில் வருமா, சங்கடங்கள் இருக்கா, வருத்தங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ துலாம் வந்து ரூட்டு ஆல்மோஸ்ட் வந்து கிளியரான ரூட் தான். ஒருவேளை நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபாரின் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது முயற்சி இருக்குது, ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு திட்டவட்டமான செயலை செய்ய ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக செய்யலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ராகு 5th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுவார். எப்போனா 2025 ஏப்ரலில். சில பேருக்கு இந்த குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட முடிவு முயற்சி இருக்கும், இல்லை அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த 2025 ஏப்ரலில் ராகு 5ஆம் இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கரு உண்டாகி குழந்தையும் பிறந்துட்டா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் கரு சுமக்கும் காலம் 5இல் அசுபர்கள் இல்லாத நேரம். இப்போ சனி இருக்குது, பட் சனி வந்து உங்களுடைய யோக கிரகம், அதனால் அது பாதிக்காது. அடுத்து வரக்கூடியது ராகு. ராகு வருவதற்கு முன் இது நடந்தால் நல்லது. இது ஒன்று தான் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில் இருக்கிறவங்க, கல்யாணம், குடும்ப வாழ்க்கை, இது 2025 குருவுடைய பார்வை ஒரு அருளோட பொருள் மாதிரி பிளெஸ்ஸிங்ஸோட நல்ல ஒரு பலனை கொடுக்குது. பட் இப்போவே அது ஒன்றும் நெகட்டிவாகவும் இல்லை. உங்களுக்கு குருவுடைய பார்வை இப்போ செகண்ட் ஹவுஸில் விடும், அப்புறம் ஃபஸ்ட் ஹவுஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ துலாம் உங்களுக்கு வந்து யூ மே ஹேவ் மெனி பிளான்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ஸ். அது எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், உங்களுடைய ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த பிளானாக இருந்தாலுமே அதை வந்து இப்போவே நீங்கள் 2024 அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். 2025 அதை கண்டினியூ பண்ணணும். ஒரு 2-3 வருஷத்துக்கு சேர்த்தது போல் எனக்கு ஒரு நல்ல நேரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ஏதாவது இனிஷியேட் பண்ணுன்ற பிளான் இருந்ததுன்னா அதை இப்போ செய்யலாம். மெயினாக வந்து வெளிநாட்டில் போய் படித்து கொஞ்சம் நல்ல ஜாபில் ப்ரொஃபஷனில் செட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பலன் வந்து பொருந்தும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகள் தொடர்ந்து பார்த்தாலும் கூட நிறைய கிரகங்கள் சாதகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடையும் துணிச்சலோடும் நிறைய விஷயங்களை செயல்படுத்தலாம்ன்றது என்னுடைய கருத்து. துலாம் ராசியில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அது வந்து சுக்கிரனுடைய இந்த மூலத்திரிகோணம் சுக்கிரன் சொல்லுவாங்க, அந்த ஒரு ராசி. அது ஒரு ஆண் ராசி, பலமான ராசி, நியாய தர்மத்தை எப்பவுமே கடைப்பிடிக்கிற அல்லது அதை பின்பற்றக்கூடிய அல்லது அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ராசி. எல்லாரும் எல்லா சமயத்துலையும் எல்லா நியாயத்தையும் ஃபாலோ பண்ண முடியாட்டியும் கூட அட்லீஸ்ட் அதை வந்து நம்புகிறோம், ஏற்றுக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் துலாம். ஸோ அந்த ராசியில் பிறந்த நீங்கள் இந்த அடுத்த ஒரு சில ஆண்டுகள், குறிப்பாக வந்து 2024 and 25 ட்ரான்சிஷன்லாம் அப்சர்வ் பண்ணும்பொழுது உங்கள் ரூட் எல்லா வகையிலுமே கிளியராக பாசிட்டிவாக நினைக்கிற விஷயங்களை செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலத்தில் இருக்கிறீங்க. அதனால் துணிவாக முடிவுகள் எடுக்கலாம். சப்ஜெக்ட் என்னென்னா ஒன்றே ஒன்று, உங்களோட தசாபுக்தி உங்களுக்கு ஆதரவாக இருக்கா, உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, நீங்கள் நினைக்கிறத நடத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில் இருக்கீங்க 2024. அப்போ நம்ம வந்து குரு வந்து 7th ஹவுஸில் பொசிஷன் பண்ணியிருக்கு. விருச்சிகத்துக்கு குரு ஒரு யோக கிரகம். சனி வந்து உங்களுக்கு 4ஆம் இடம். 2024, 25 அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பேர் வந்து முயற்சியை வேறு லெவலில் செஞ்சாலும் கூட பலன்களை வந்து போராடி 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 அதை கஷ்டப்பட்டு எடுத்து போறீங்க. அந்த மாதிரி ஒரு டைம். ராகு 5th ஹவுஸில், கேது வந்து 11ல், அடுத்து கேது 10ல் வந்துடும் ஏப்ரல் 2025.
ராகு வந்து உங்களுக்கு 4th ஹவுஸில், சனி 4லேருந்து அப்படியே 5, 5ல் சனி 4ல் ராகு, இந்த 5 4 மட்டும் நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி குருவை செக் பண்ணணும். குரு வந்து உங்களுக்கு 8க்கு போயிடும். ஸோ விருச்சிகமே என்னடா இது வாழ்க்கையில் எப்போ தான் எங்களுக்கு நல்லது நடக்கும்? 7 சனி முடிஞ்சா அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சா ராகு கேது பயிற்சி, அது முடிஞ்சா குரு 8, இது என்ன ராசி இது? இதில் பிறக்காமே இருந்திருக்கலாமா அப்படின்லாம் தோணும். அனுஷம், விசாகம், கேட்டை, பர்டிகுலராக கேட்டை. இப்போ நான் வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த சரியாக அந்த வீடு அமையல, எப்பவுமே வீடு ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்குது, ஒரு வாகனம் சரியாக அமையல, ஒரு சரியான பொசிஷனில் வேலை அமையல, ஒரு சரியான பொசிஷனில் தொழில் அமையல, ஒரு லொக்கேஷன் ஒரு ஒரு அடையாளமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு லொக்கேஷன் அமையல, எனக்கு ஏதோ ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி இருக்கான தடையாக நிற்கிது, கிடைச்சிரும்னு தோணுது ஆனால் கிடைக்காமல் இருக்குது. இது மாதிரியான ஒரு மனநிலையில் இப்போ அந்த ட்ரான்ஸாக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. சரி, இது ஃப்யூச்சரும் இப்படியே தான் இருக்குமான்றதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நடக்கிற இந்த ட்ரான்ஸாக்ஷன்லாம் ஃபேவர் பண்ணுமா இல்லை இன்னும் அன்ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது, குரு இப்போ அட்லீஸ்ட் 7லேருந்து அவருடைய பார்வையை நல்லா ஒரு ஒரு குட் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கார். அடுத்த வருஷம் 8க்கு போயிட்டாருன்னா பணம்லாம் வரும், வர பணம் தங்குமா நிற்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ முன்கூட்டி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வருடமே உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடலாம். அடுத்த வருஷம் 8ல் குரு போகும்போது பற்றாக்குறை, லோன் இதெல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருவீங்க. அதேமாதிரி ராகு வந்து 4ல் ஷிஃப்ட் ஆகும்போது சனி 5க்கு ஷிஃப்ட் ஆகிடும். இந்த 4 and 5 அப்படின்னா என்ன தெரிஞ்சுங்க. திடீர்னு உங்கள் பதவியில் மாற்றம் வருது, திடீர்னு உங்கள் பொருளாதாரத்தில் மாற்றம் வருது, திடீர்னு உங்கள் வேலையில் மாற்றம் வருது. இந்த மாற்றம் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சாக திடீர்னு நடக்கும். அது நெக்ஸ்ட் இயரில். ஸோ இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஜோனில் கொண்டு போகலாம், என்னதான் ஹடில்ஸ் இருந்தாலுமே கொண்டு போயிடும். ஸோ ஃப்யூச்சர் அப்போ எதுக்காக இந்த ப்ரிடிக்ஷன், இந்த அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் எதுக்கு? இந்த 2025 மார்ச்சுக்குள்ளேயே நீங்கள் உங்களை வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் பொசிஷன் பண்ணிக்கணும். 2025 ஈவன் மார்ச்சை மிஸ் பண்ணாலும் ஏப்ரலில் நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கணும். ஒன்ஸ் குரு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாருன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்குன்ற நேரம் அது கிடையாது, நடக்கிறது தான் நீங்கள் மனசில் நினைக்கின்றது தான் அந்த டைம். ஸோ உங்களுக்கு 2025க்குள்ளே மார்ச்சுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஜாப், உங்களுடைய லைஃப், உங்களுடைய வீடு, உங்களுடைய லொக்கேஷன், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம், வாகனம் எல்லாமே செட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த டைம் தான் அட்வான்ஸாக உங்களுக்கு இப்போ நான் முன்கூட்டி சொல்கிறேன் என்ன பிளான் நடக்க போகுதுன்னு. இதை புரிஞ்சுங்க. தேங்க்யூ. தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி இல்லாமல் இந்த 3ஆம் இடத்துல சனியை வந்து ரொம்ப, அதாவது என்ஜாய் பண்ணுற டைம்னு சொல்லலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டைம்னு அதை எடுத்துக்கலாம். அடுத்து ராகு வந்து அதே 3rd ஹவுஸில் பொசிஷன் பண்ண போகுது நெக்ஸ்ட் இயரில். இப்போ நம்ம 2024 இருக்கோம். இப்போ தனுசுக்கு ஆதரவான அதிகாரமிக்க ஒரு பலமான நேரம். சில விஷயங்கள் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுக்கலாம், ஆனால் மொத்தமாக இல்லை. ஸோ 2025 நம்ம அப்படியே ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்த்தோம், அட்வான்ஸாக யோசிக்கிறோம். மார்ச்சில் வந்து சனி பயிற்சி வருது, அர்த்தாஷ்டம சனி. எதை தொட்டாலும் தடையை கொடுத்து தாமதங்களை உண்டு செஞ்சு அதுக்கப்புறம் பலன்களை தரப்போகிறாருன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த தடைகளை சனி கொடுக்கல, பட் அடுத்த வருஷத்துக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவார் அவர். மார்ச் பர்டிகுலராக 4ஆம் இடத்துல சனி போகும்போது வீடு மாற்றுவது, வாகனம் மாற்றுவது, வேலை மாற்றுவது, வேலையிலேருந்து வேறு ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பது, இதுக்கெல்லாம் தடை, தாமதங்கள், நிறைய அப்டக்கல்ஸ், பிஸ்னஸ்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் நிறைய தடைகளை கொடுத்து போராடி அப்புறம் கொண்டு போவார். இப்போ குரு பயிற்சி அடுத்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மே 2025 குருவுடைய பார்வையில் தனுசு வந்துடும். உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஷ் ஆகும். 4ல் சனி வந்து தடையை கொடுத்தாலும் குரு வந்து என்ன பண்ணுவார், தடையை மீறி ஓடுறா, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அந்த ஒரு எனர்ஜியை வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ராகுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு 3 and 9. அப்போது தனுஷை ஸ்கோர் பண்ணி பார்த்தோம்னா 75% பாசிட்டிவாக தான் இருக்குது. 2025 75% பாசிட்டிவாக தான் இருக்குது.
சின்ன நெகட்டிவ் தான். நெகட்டிவ்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அப்போ தனுசு வந்து பெரிய லெவலில் 2025க்கு அப்புறம் பாதகமான பாதிப்பு கூடிய இடத்துல போகலை. இப்போ 2024லேயும் பெரிய அளவில் பாதகமான பாதிப்புகள் இல்லை. சில பேருக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும், ஏதாவது போட்டு படுத்திகிட்டு இருக்கோம். ஏன்னா குரு 6ல் இருக்குது, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் 4ல் வந்து ராகு. இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூலாம் சால்வ் ஆகுமா? குரு பார்வை கிடைக்கும்பொழுது நோய்கள் நிவர்த்தி வரும். அதே மாதிரி ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். அடுத்து சனி 4ல் போகிறார். எங்கெல்லாம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலையோ அங்கெல்லாம் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூவை காமிக்கும், பிரதிபலிக்கிறது தானே அது. அப்போ தனுசு அப்படிங்கிறது திருமண விஷயங்கள் அப்படின்னு எடுத்தாலும் கிளியராக இருக்குது. 7ல் தான் குரு போக போகிறார். இப்போ 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. செகண்ட் ஹவுஸும் எம்டி, 8th ஹவுஸ்லேயும் எம்டி. அப்படின்னா இந்த தடையும் இல்லை. ஒரு கல்வி விஷயம் எடுத்தாலுமே முயற்சி எடுக்க எடுக்க வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். பர்டிகுலராக ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஒரு ஜாப் எடுத்தாலுமே அதில் மட்டும் இப்போ சடனாக ஃபோர்ஸோட ஒரு சேஞ்சை வந்து எதிர்பார்க்காதீங்க. 10ல் கேது இருக்குது. இருக்கும் இடம் வந்து சொர்க்கம் நினைங்க, இருக்கிற இடம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா பெட்டர். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும் போது நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம். ஸோ தனுசு வேலை, தொழில், முயற்சி, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பிளான் இருக்கட்டும். பட் அதை நல்லா இன்னும் ப்ரீ ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இயரில் டோட்டலாக அந்த ட்ரான்ஸ்லேஷன் நடந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்வது நல்லது டோட்டலாக. அப்போ தான் அது ஃபுல் பாசிட்டிவாக வருதுன்றது என்னுடைய பாயிண்ட். பட் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, அட்வான்ஸாக ஒரு விஷயத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது 2025 எதிர்நோக்கி இருக்கும். ஏதாவது சில பிளான்லாம் வந்து நம்ம இப்போ செஞ்சால் தான் அப்போ நடக்கும்ன்ற மாதிரிக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த செயல் செஞ்சாலுமே அடுத்த வருஷத்துக்கு அது சாதகமாக இருக்கிறதுனால தைரியமாக அதை முன்னெடுக்கலாம். திருமண விஷயமா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், முதலீடாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், வெஹிக்கலாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதா இருக்கலாம், எனிதிங். இப்போ அதை செஞ்சால் அடுத்த வருஷம் தான் அது கரெக்டாக கொண்டு போய் முடிக்கணும்னா அதை இப்போ நீங்கள் செயல்படுத்தலாம். வாழ்த்துக்கள். மகர ராசி. மகர ராசிக்கு வந்து நிறைய ஆதரவான விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருந்தேன். 2024ல் இருக்கும். நிறைய மாற்றங்கள் இப்போ வந்து உங்களை அப்படியே ஃப்ரெஷ் ஆக்கிட்டு கொண்டு வருது. சனி வந்து உங்களுடைய லக்னாதிபதியாக இருந்து செகண்ட் ஹவுஸில் பாத சனி முடிக்க போகிற டைம் இது. இருந்தாலும் இப்போவே நல்லது தான் செய்கிறார். நிறைய விஷயங்களை நல்லது செஞ்சிட்ருக்கார். இன்னும் அந்த குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள், இந்த குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகள் அப்படி தீராமல் ஏதோ ஒன்று ஒரு புகை மூட்டமாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. குருவுடைய பார்வை வந்து உங்களை நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ண வச்சிட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். 2025 சனி விலகிடுது. சனி விலகிட்டால் வந்து பிரச்சனைகள் பெரிய அளவில் இல்லை. 7th சனி இஸ் ஓவர். முதல் பலன் என்னென்னா, மகரம் எதெல்லாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு காத்திருந்து ஒன்றுமே நடக்கலை, முயற்சி எடுத்தும் கொஞ்சம் தான் நடந்திருக்கு, கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரான லைஃப் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும், ஃபேமிலியில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு வேளை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, மகரமை பொறுத்த வரைக்கும் 2025 மார்ச்சில் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இதுக்கெல்லாம் கிளியரான ஆன்சரை கொடுத்துரும். என்னென்ன வகையில் உங்களை சோதனையை கொடுத்ததோ, வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் சோதிக்கப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்களுடைய பொறுமையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் சரியாக அதை அணுகுமுறை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பயிற்சி அதுக்கெல்லாம் குட் மார்க்ஸ் கிளியராக உங்களுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இது சனியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ராகு கேது வந்து 2nd and 8th ஹவுஸில் பொசிஷன் பண்ணிடும் மகரத்துக்கு. உடனே நினைப்பீங்க ராகு கேது வருதே, சனி போனால் இவர் விடமாட்டாரா அப்படின்ற மாதிரி. பட் ராகு கேது வந்து 2-8 வரும்பொழுது ராகு சனியுடைய வீடான கும்பத்துலேயும் கேது வந்து உங்களுக்கு சிம்மத்துலேயும் பொசிஷன் பண்ணும். இதில் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் தேவை, அவ்வளோதான். அப்போது சனி இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகிருப்பீங்க. எப்படி வந்து லைஃப்பை வந்து என்னென்ன விஷயத்துக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற அந்த வெல் ட்ரெயின்டு அப்படின்ற மாதிரி வந்திருப்பீங்க. அதனால் ராகு கேதை பற்றி பெருசாக பயப்பட தேவையில்லை, அதுக்காக அலட்சியமாக இருக்க வேண்டாம். குரு வந்து இப்போ 5ல் அவருடைய பார்வையை பதிக்கிறார். அது வந்து உங்களை என்னென்னா அந்த பாசிட்டிவிட்டி ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்ருக்கு. அடுத்து வந்து குரு 6th ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிடும். பட் அதுவும் வந்து நெகட்டிவ் இல்லை, அந்த பார்வை ராகு மேலே விழும். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா,
யாருக்காவது மகர ராசியில் பிறந்து தொழில் செய்யணும், வேலையை மாற்றணும், ஃபாரின் போகணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா நல்லது. இப்போ ஜாப் ரிலேட்டாக இருக்கிற ஒர்க்லேருந்து வேறு ஒர்க் ஷிஃப்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சின்ன சின்ன முயற்சிகள் வேணுமா பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் வேணுமா வாங்கிக்கலாம். வீடு ஷிஃப்ட் பண்ணுமா பண்ணிக்கலாம். அது 2025 இன்னும் பெட்டராக தான் இருக்குது. திருமணம், மேரேஜ் சம்மந்தப்பட்டது, பாதசனி, குருவுடைய பார்வையில் உள்ள மகரம் பாதசனி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முடிவுகளை தைரியமாக இப்போ எடுக்கலாம். கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். மேரேஜை ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணலாம், முடிக்கலாம். குழந்தை பிறப்பு, அதாவது சைல்ட் பர்த், குழந்தை பாக்கியம், அதுக்கும் நேரம் நல்லா இருக்குது. எத்தனையோ மருத்துவரை பார்த்தோம், 7 சனியில் ஒன்றுமே கிளிக் ஆகலை. இப்போ நீ எண்ணில் இருக்கோம், கிளிக் பண்ணும், பாசிட்டிவான ஒரு பலனை, நல்ல நியூஸை கொடுக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஒரு குட் டைம். அது 2025 கண்டினியூ ஆகும். சில பல தடைகள் மட்டும்தான் ராகு தரும், பெரிய அளவில் இல்லை. மகரம், நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, பெரிய அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க லைஃப்பில், மிகப்பெரிய அனுபவத்தை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, குட் ஆர் பேட். அதெல்லாம் உங்களை வந்து வழி நடத்த ஆரம்பிச்சிடும், கிளியராக வழி நடத்த ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான். ஸோ 2025 அட்வான்ஸாக ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது 24, 25 எப்படி ஷிஃப்ட் ஆக போகுதுன்னா, அந்த அந்த பாசிட்டிவான டைமை நெருங்கிட்டீங்க. இன்னும் சிறிய காலத்தில் அதுக்கு அப்படியே நீங்கள் ஃபுல்லாக அவங்கள சார்ஜ் எடுத்துரும். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட், குட் லக். கும்பம், கும்பம் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய டஃப் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஒரு சிலர் அதையும் மீறி லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம், எங்களுக்கு வந்து மைண்டு வந்து அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் சார்ட் இருக்குது. கும்பம் 2024 இருக்கும், ஜூனில். 25 நடக்கக்கூடிய ட்ரான்ஸ்லேஷன்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து மார்ச்சில் குரு பயிற்சி. ஜென்மசனி விலகின உடனே அந்த தலைவலி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, வாழ்க்கையிலே தலை வலிக்குது. எப்போவுமே எனக்கு வந்து ஏதோ பாரமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஸ்டு மூடு, ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. ரொம்ப நான் வந்து அப்சசிவாக இருக்கேன், ஒரே விஷயத்தை யோசிக்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த மார்ச் 2025 சனிப்பெயர்ச்சி நடந்த உடனே தலைக்கு மேலே இருக்கிற பாரம், மூளைக்குள்ளே இருக்கிற அழுத்தம் அப்படியே விலக ஆரம்பிச்சிடும். அப்போ எதுக்கோ போராடுறீங்களா, எதுக்காவது கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்களா, எதுக்காவது போராடுறீங்களா, வருத்தமாக வாழ்க்கையை வாழ்கிறீங்களா, அது இன்னும் கொஞ்சம் காலம்தான். அதனால் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல நேரம் ஓரளவுக்கு உங்களை கன்சோல் பண்ணுற மாதிரி அது வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. அதனால் பேர் த பெயின், ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் எவ்ரிதிங். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுங்க. டூ மெடிடேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம், நல்ல விஷயம் நான் சொல்கிறேன். ராகு கேது பெயர்ச்சி ஒன்று நடக்கும். செகண்ட் ஹவுஸில் இருக்கிற ராகு உங்களுக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் வந்துடும். நீங்கள் உடனே கேட்பீங்க, சனி வந்து ஃபஸ்ட் ஹவுஸ்லேருந்து போயிடுச்சு, இப்போ ராகு யோகக்காரகன், அதிகமான ஆசையும் அதிகமான ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் ராகு. ராகு வந்து எப்போயும் வேகமாக முடிவு எடுக்கக்கூடிய கிரகம். ஒரு விஷயத்தை ஒரு சில விஷயத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேகமாக வளருவாங்க, கடன்னு வளருவாங்க, அதுதான் ராகு. ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளவங்களாம் வேகம் அதிகம், ஸ்பீடு. ஸோ ஃபஸ்ட் ஹவுஸில் கும்பத்துக்கு ராகு வருதுன்னு சொன்னோம்னா உங்களை வந்து ஆர்வத்தை தூண்ட போகுதுன்னு அர்த்தம். சடனாக ஏதாவது ரிஸ்க் எடுத்து செய்ய வைக்கும், துணிச்சலை கொடுக்கும். அந்த பக்கம் மே 2025 அட்வான்ஸாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணும்போது குருவுடைய பயிற்சி, கும்பத்துக்கு மேலே குருவுடைய பார்வை, எப்படி ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வந்து உங்களை அப்சர்வ் பண்ணும்போது ஃபேவராக இருக்குதுன்னு பாருங்கள். ராகு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் வருவார் 2025. அதை குரு பார்ப்பார். குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல, எல்லாமே ஓரளவுக்கு ஸ்கோர் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எதை சால்வ் பண்ண போகிறாருன்னா மனது, உங்களுடைய மைண்ட். இந்த டிப்ரெஷன், அந்த கவலை, அந்த வருத்தத்தை வந்து தான் வெளியே எடுக்கிறாங்க. செகண்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ். இன்கம்க்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கடன் ஜாஸ்தியாக இருக்குது, பிஸ்னஸ் சரியாக போகலை, ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது, இதெல்லாம் மாறிடுமா அப்படின்னு டெய்லி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான் 2025 ஃப்ரம் மார்ச். ஒன் பை ஒன் அதை வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும். திருமண வாழ்க்கை இல்லை திருமணம் நடக்கிறதுலேயே பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேயே சங்கடங்கள், அதுக்கு ஒரு முடிவு. திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு அந்த அந்த கல்யாண நேரம், எஸ்
எங்களுக்கு இந்த டைமில் கூட கல்யாணம் நடக்குமான்னு நாங்கள் எங்களால் நம்ப கூட முடியல. அந்த மாதிரி ஒரு கல்யாண நேரம். நெக்ஸ்ட் இயர் மே 2025 இருந்து அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிடுது. சனி அப்போ கூட 7 சனியை முடிக்க மாட்டார். பட் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி விட்டுருவார். கல்யாணம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை கன்வெர்ட் பண்ணும், சடனாக கல்யாண ஏற்பாடு நடக்கும், வாழ்க்கை கொஞ்சம் இனிக்கும், கொஞ்சம் பணம் கிடைக்கும், கொஞ்சம் வாகனம் வாங்குற மாதிரி வரும், வீடு மாற்றுற மாதிரி இருக்கும், திடீர்னு ட்ராவல் கிடைக்கும், ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அப்படி நடக்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது ஏன் இதை இப்போ நான் சொல்கிறேன்னா, பொறுமை இழக்காதீங்க. சோதனையும் கஷ்டமும் எல்லாருக்கும் வரும். பொறுமை இழக்காதீங்க. கொஞ்ச காலம் எப்படியாவது சகிச்சு சமாளிங்க. ரொம்ப முடியலாம் ஒரு பிரேக் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் பெட்டரான இயராக காத்துட்ருக்கு. குட் லக். மீனம் ராசி. ஸோ மீன ராசி வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னா, அந்த 7 சனி விரயம். நிறைய பேர் சொன்னது இந்த மீன லக்னம் மீன ராசியை சேர்ந்தவங்கலாம் நிறைய விரயம் ஆகுது, செலவு பிச்சுக்கிட்டு போகுது, பணம் கையிலே இல்லை, எப்படி செலவு வருதுனே தெரியல, ரொம்ப அலைச்சலாக இருக்குது, நிறைய விஷயம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் எல்லாமே நான் சேஸ் பண்ணால் அது ஓடிக்கிட்டே இருக்குது, நான் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்போ மீனம் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு மட்டுமே நல்ல தசாபுக்தி நடக்கிறதுனால ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேர் ஏதோ பல கனவுகளோட பல ஆசைகளோடு அப்படியே இன்றைக்கி நடந்துடும், அடுத்த மாதம் ஆகிடும், 2 மாதத்தில் முடிஞ்சிடும், 3 மாதத்தில் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் தான் மீனம். சரி, அப்போ 2025 நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் அப்படி யோசித்து பார்த்தோம். ஒரு அட்வான்ஸாக என்ன நடக்க போகுது, ஸோ அட்வான்ஸாக என்ன ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 2025 மார்ச்சில் சனி போயிடுச்சு. ஜென்ம சனி வந்துடுறாரு, மீனத்திலே வர்றாரு சனி. ஃபஸ்ட் ஹவுஸில் சாட்டன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் பொசிஷன் பண்ணுவார். இப்போ விரயத்தை கொடுத்தவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே தெரியாமல் குழப்பத்தை கொடுப்பார். ராகு கேது வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் என்னென்னா 1 and 7 அப்படியே 12 and 6. இப்போ ராகு கேதுடைய தொல்லெல்லாம் முடிஞ்சுது. அது ஏதோ சின்ன சின்ன குழப்பம்லாம் பண்ணிவிட்டு தடையெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுன்னா அது விலகிடுது. இப்போ அதை பற்றி கவலை இல்லை, அது உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிடும். குரு 3லேருந்து 4க்கு ஷிஃப்ட் ஆகிடுவார் மே 2025. அதாவது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு கேந்திரத்தில் சந்திப்பார், 4ஆம் இடம். அப்போ அவருடைய பார்வை 10ல் விழுந்துடும். சனி ஃபஸ்ட் ஹவுஸில் வந்து அது சனியுடைய பார்வை 10ல் விழுந்துடும். 10ஆம் இடத்தை குருவும் பார்ப்பார், சனியும் பார்ப்பார். 2 பார்வை என்ன பண்ணும்? வேலை வாழ்க்கை. வேலை வாழ்க்கை எப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்துக்கு ஒரு வேலை, ஒரு அடையாளம், இதை வந்து உறுதிப்படுத்திடுவாங்க சனியும் குருவும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் 2025. இப்போ உங்களுக்கு வந்து வேலை வாழ்க்கைலாம் இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டுமே சில இழப்புகள், அந்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏதோ ரூபத்தில் வந்துட்டு தான் இருக்கும், செலவுகள் அல்லது இழப்புகள். அதனால தான் சொல்லுவோம் எப்பவுமே சனி 12ஆம் இடத்தில் வந்தால் அதை ஒரு அசுப கிரகம். சுப செலவுகள் அதிகம் பண்ண அந்த அசுப கிரகம் என்ன பண்ணோம், கம்முன்னு அமைதியாக விட்டுடும். எதையுமே செலவே செய்யலை இல்லை எதுவுமே பண்ணலைன்னு சொன்னால் அது அசுப செலவை கொண்டு வந்துடும். அப்போ அதை நம்ம வந்து பாசிட்டிவாக புரிஞ்சு ஆக்டிவேட் பண்ணணும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் 2024 உங்களுக்கு வந்து பயங்கரமான குழப்பம், போராட்டம், எப்படியாவது உருட்டி பிரட்டி எதையாவது பண்ணணுன்ற ஒரு துடிப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, ரொம்ப போட்டு உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்ம நேரம் கை கொடுத்தா தான் உண்டு. 7ல் கேது இருக்கிறதுனால திருமண முயற்சியெல்லாம் அப்படியே மந்தமாக கொண்டு போகும். 12ல் சனி இருக்கிறதுனால எந்த முயற்சி எடுத்தாலுமே பல தடைகளை சந்தித்து கடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு ரோட்டில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் ஓகே, ஸ்லோ பண்ணி வண்டியை அப்படியே கடந்து போயிடலாம். 10 ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்போ மீனத்துக்கு டைம் கடந்து போகும். சரி, குரு பலமாவது இருக்கா, குருவாவது கொஞ்சம் ஃபேவரபுளாக நம்ம நினைக்கிற வேகத்துக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஆற்றலை தருவாரா அப்படின்னு பார்க்கணும். 3ஆம் இடத்துக்கு குரு, யாரும் உதவி கூட ஆள் இல்லை, சப்போர்ட் பண்ணுற ஆட்கள்லாம் குறைவாயிடுறாங்க, ரொம்ப குறைஞ்சிடுறாங்க. யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, நீ நல்லா இருந்தால் எனக்கு என்னன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒருவேளை நீங்கள் நிறைய ஏதாவது ஹெல்ப் பண்ண போகிறீங்க, பணம் கொடுப்பீங்கன்னா கூட சில பேர் வரலாம், யாருக்கும் ஆர்வம் இல்லை. அப்போ ஒரு சில பேருக்கு தனிமை உணர்வுன்னு ஒன்று வரும். இதெல்லாம் எப்போ மாறுன்ற ஒரு குழப்பம், ஏக்கம். 2025 முதல் மாற்றம் என்னென்னா இடமாற்றம், வாகன மாற்றம், வேலை மாற்றம். இந்த 3 மாற்றங்களை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2025 மார்ச், ஏப்ரல், மேலே படிப்படியாக ஒவ்வொரு மாற்றத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு மைண்டை ஃப்ரெஷ்அப் ஆகிடும். அடுத்தது வந்து உங்களுக்கு திருமண விஷயங்களில் 7 சனியே நடந்தாலும் அதில் ஏதாவது ஃபேமிலி ரிலேட்டாக குழப்பங்கள் வந்தாலுமே
அதை கொஞ்சம் சாந்தப்படுத்தும். திருமண முயற்சி உள்ளவங்களுக்கு சில விஷயங்கள் அனுகூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். இது 2வது விஷயம். 3வது, விரயத்தை குறைக்க முடியுமான்னு சொல்ல முடியாது, செலவை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த செலவுக்கு வருமானமோ, ஒருவேளை கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்க ஒரு லாபமோ இல்லை வருமானமோ, அந்த உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல நேரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்னொரு 8 மாதங்கள் படிப்படியாக ஒவ்வொரு கிரகமும் மாறும். பட் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஜென்ம சனி வரும்பொழுது முதல் சுற்று 7.5 சனி நடக்கிறவங்க உடலால், மனதால், பொருளால், செயலால் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். சனி ஃபஸ்ட் ஹவுஸில் அப்படின்னா உங்களை மிஸ்டேக்ஸை பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். மிஸ்டேக்ஸை பண்ணுறதுக்கு நிறைய ஆர்வத்தையும் கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. உங்களுக்கு யார் ரொம்ப நல்ல மனிதர்களாக தெரியுறாங்கன்னு பாருங்கள். உங்களை யார் சரியாக கைட் பண்ணுவாங்கன்னு யோசிங்க. அப்பா, அம்மா, நண்பர்கள், சில பேருக்கு கணவன், சில பேருக்கு மனைவி, சில பேருக்கு சகோதரன், சில பேருக்கு சகோதரி. ஸோ யார் உங்களுக்கு உறுதுணையாக சரியாக உங்களை கைட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த ஜென்ம சனி செய்யக்கூடிய குழப்பத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சிருவீங்க. எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒரு 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 பூட்டு இருக்குது, ஒரு லாக் இருக்குன்னா அதுக்கு ஒரு சாவி இருக்கும். கடவுளுடைய படைப்பே அப்படி தான். எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். நாம் ப்ராப்ளத்தையே பார்த்தோம்னா சொல்யூஷனை தேட மாட்டோம். சொல்யூஷன் தேடினா ப்ராப்ளம் மறைஞ்சிடும். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ மீனம் சொல்யூஷனை தேடுங்க. 2025 உங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக மாறும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் எப்படின்னா, நெக்ஸ்ட் இயரை கொஞ்சம் அப்படியே அட்வான்ஸாக ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சில விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டேன். இது சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி, நட்சத்திரம், எல்லாத்த விட மெயினாக உங்களுடைய நேட்டல் சார்ட், அதாவது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய ஜனன ஜாதகம். இந்த ஜனன ஜாதகமில் நீங்கள் எது விஷயமாக என்ன ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் நான் ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துட்றேன். சனி எல்லாருடைய தொழில், எல்லாருடைய கர்மா சனி தான் டிசைட் பண்ணும். குரு ஒருத்தருடைய வளர்ச்சியை அதுதான் நிர்ணயிக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தர் அந்த தலைமுறையோடு இருக்க போகிறாரா இல்லை அடுத்த தலைமுறையை கண்டினியூ பண்ண போகிறாரான்றதை குரு நிர்ணயிக்கும். சுக்கிரன் ஒருத்தருடைய பொருளாதாரம், அதிர்ஷ்டத்தை சுக்கிரன். அப்போ அது எப்படி இருக்குது? புதன் ஒருத்தருடைய அறிவு, திறமை, கல்வி, ஞானம், எழுத்து புதன். சூரியன் ஒருத்தருடைய ஆளுமை, அரசியல், ஆளுமை, முன்னேற்றம், முதன்மை, மேன்மை, அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஹை லெவலில். சந்திரன் பிரயாணங்கள், மன அமைதி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி, இதெல்லாம் சந்திரன் தான் கொடுக்கும். ராகு அதிர்ஷ்டம், யோகக்காரகன், யோகங்களை வாரி கொடுக்கறது ராகு. கேது ஞானம், ஞானக்காரகன். அப்போ நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக, செவ்வாய் விட்டுட்டேன். செவ்வாய் ஒருத்தருக்கு நல்ல இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய அன்பு, பூமி யோகம், தைரியம், உடல் பராக்கிரமம், உடல் வலிமை, வீரியம், இதெல்லாம் செவ்வாய் தான் கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணணுன்னா, உங்களுடைய நேட்டல் சார்ட், உங்களோட ஜனன ஜாதகமில் எதெல்லாம் ப்ளஸில் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் உங்களுக்கு அதோடைய ஆக்டிவேஷன் பாசிட்டிவாக பண்ணும். எதெல்லாம் நியூட்ரலாக இருக்குது, எதெல்லாம் மைனஸில் இருக்குது, மைனஸை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்களை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டுனா முதல்ல உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயந்தான். உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம், என்னென்ன பிளானட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு, இதை நீங்கள் ரீட் பண்ணலாம். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் நான் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். அதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிறது உங்களுடைய ஒரு ஐடி மாதிரி. அது உங்களுடைய ஜாதகம் என்பது உங்களுடைய ஜனன ஐடி மாதிரி. அது வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், என்ன தசா புத்தி நடக்குது. சரி, ரெண்டாவது விஷயம், இப்போ நான் சொன்ன ப்ரிடிக்ஷன் தசா புத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல தசா காலங்களில் இருக்கீங்களா? என்னதான் ராசிக்கு நல்ல நேரம் இருந்தாலும் அந்த தசை கை கொடுக்கலன்னா அந்த நல்ல நேரத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் தடுக்கும். என்னதான் ஒரு ராசிக்கு கெட்ட நேரம் இருந்தாலும், கெட்ட நேரம் இன் சென்ஸ் ஒரு வேளை 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, என்ன கெட்ட நேரம் இருந்தாலுமே தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா அது காப்பாற்றும். அடுத்தது குடும்பம்னு ஒன்று இருக்குது. குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா எல்லாருக்குமே மோசமான டைம் இருந்தால் தான் அந்த குடும்பமே ஒரு பாதிப்பில் இருக்கும். சப்போஸ் ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, இன்னொரு டைம் அவ்வளோ சரியாக இல்லை, அப்போ மற்ற மெம்பர்ஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. ஒருவேளை ஃபேமிலியில் நிறைய பேருக்கு ஒரு பாதகமான நேரத்துலையும்
ஏதோ 1 2 பேருக்கு தான் நல்ல நேரமாக இருக்குன்னா அந்த 2 பேர் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபேமிலின்றது ஒரு ஃபேமிலி ட்ரீ. ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கைகோத்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்கள் கணிச்சு ஒவ்வொரு முடிவும் எடுங்க. முக்கிய முடிவுகளுக்கு மட்டுமே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஃபுல் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் தேவை கிடையாது. நீங்கள் டெய்லி லைஃப்பை ஹாப்பியாக நல்லபடியாக சூப்பராக பிளான் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ ஏன் நான் கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 2025 சில பிளான் வச்சுருப்பேன். அப்போ நான் அதை வந்து எப்போ செய்யலாம், என்ன செய்யலான்னு எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது என்ன நடக்குது, எப்படி ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. ஸோ அதை நான் யோசித்து பார்க்கும்போது சிலதை வந்து நான் ஃபாஸ்டன் பண்ணணுமா, இல்லை சிலதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளணுமா, டைம் எடுத்துக்கலாமா, அப்படி யோசிக்கும் போது நான் உங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும்னு தோணும்போது தான் சரி 2025 இந்த ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது, எந்தெந்த ராசிக்கெலாம் வந்து ப்ளஸில் இருக்கோ அதை கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேகம் எடுக்க சொல்லுவோம். எந்தெந்த ராசியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸில் இருக்கும், கொஞ்சம் காத்திருந்தாங்கன்னா அடுத்து உடனே நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது பர்டிகுலராக சில விஷயங்களையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுதான் இதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் உள்ள இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.